சொன்னா நம்ப மாட்டோம். இந்த உலகம் இப்போதும் அமைதியாக இருப்பதற்கான காரணம் அணு ஆயுதம் தான். அணு ஆயுதத்தை மிஞ்ச ஒரு ஆயுதம் தயாரிக்கப்படும் போது இந்த உலகம் மிகப்பெரிய ஒரு போரை சந்திக்க நேரிடும். காரணம், நான் தான் இங்கே வல்லரசு, நான் தான் உன்னை ஆட்சி செய்வேன் என்கிற ஒரு மனப்பான்பு தான். ஸோ அணு ஆயுதம் எப்படி நம்மை அடிமைப்படுத்தி இருக்கிறது அப்படிங்கிறத 2 பாகங்களாக பார்த்து விட்டோம். அமெரிக்கா எப்படி விண்வெளியில் அணு ஆயுதத்தை சோதித்து பார்த்தது, அதன் வழியாக EMP எந்தெந்த நகரங்களை தாக்கியது, ரஷ்யா அவர்களுடைய மிகப்பெரிய அணு ஆயுதத்தை எப்படி சோதித்து பார்த்தார்கள் அமெரிக்காவுக்கு தெரியாமலே, இது 2 பாகங்களாக பார்த்து விட்டோம். அப்படின்னா இந்த பாகத்தில் நாம் பார்க்க போவது என்ன, இப்போது இருக்கும் போர் முறை இல்லாட்டி போர் தலைமுறை என்ன என்று பார்க்க போகிறோம். இதை பார்க்கும் போதே பலவிதமான உண்மைகள் உங்களுக்கு புரியும். காலி வெப்பனை பற்றி பார்க்க போகிறோமா என்று கேட்டால் அதைவிட கூடுதலான தகவல்களை இந்த ஒரு பதிவு வழியாக பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். (2019) இந்தியா விண்வெளியில் மிக முக்கியமான ஒரு ஆபரேஷன் நடத்துறாங்க. ஏசாட் மிஷன் சக்தி என்பதுதான். நாங்களும் ஆன்டி சேட்டலைட் வெப்பன் வழியாக ஒரு சேட்டலைட்டை செயலிழக்க செய்து விட்டோம், எங்களுக்கும் விண்வெளியில் சரிபங்கான ஒரு பவர் இருக்கிறது என்று இந்தியா எல்லா நாடுகளுக்கும் சொல்லி காண்பிக்கிறது. அந்த நேரத்தில் பல நாடுகள் இந்தியாவை எச்சரிக்கிறது, நீங்கள் செய்த ஒரு காரியத்தால் அங்கே டெப்ரிஸ் விண்வெளி கழிவுகள் அதிகமாக வந்திருக்கின்றன அப்படின்னு சொல்லிலாம் எச்சரிக்கை கொடுக்கிறார்கள். ஆனால் இந்தியா அதை பொருட்டாகவே நினைக்கவில்லை. காரணம் இருக்கிறது. வரப்போகும் யுகம், வரப்போகும் வருடங்கள் எல்லாமே இந்த மிசைல்ஸ் எல்லாம் விண்வெளியில் எப்படி செயல்பட போகிறது, விண்வெளியை எப்படி ஒரு போர் நடக்கும் இடமாக மாற்றலாம் என்பதை பற்றி தான் எல்லோருமே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். விண்வெளி அப்படின்னு சொல்லும்போது இல்லாட்டி இந்த சேட்டலைட் அப்படின்னு சொல்லும்போது இதன் வழியாக மக்களை கொள்வதை 2 விதமாக பிரிக்கிறார்கள். ஹார்ட் கில், சாஃப்ட் கில் என்பதுதான். இந்த ஹார்ட் கில்க்கு தேவைப்படுவது KEW வெப்பன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கைனடிக் எனர்ஜி வெப்பன்ஸ் என்று அழைக்கலாம். ஸோ இந்த ஹார்ட் கில் வழியாக உடனே ஒரு பொருள், அப்படி இல்லைன்னா இயந்திரம், ராணுவ ஆயுதம் ஏதாவது ஒன்று அழிக்கப்படும். அப்படி கைனடிக் எனர்ஜி வெப்பன் வழியாக அழிக்கப்பட்ட ஒரு ஆயுதமாக கருதப்படுவது தான் நம்முடைய மிஷன் சக்தி. மிஷன் சக்தியில் பயன்படுத்தியதும் கைனடிக் எனர்ஜி வெப்பன் தான், ஒரு சேட்டலைட்டை அழிப்பதற்காக. இதுதான் ஹார்ட் கில் அப்படின்னு சொல்லுவாங்க. சாஃப்ட் கில் அப்படின்னு சொல்லும்போது தான் இந்த EMP எல்லாமே வருது, எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் பல்ஸ் வருது, டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸ் வருது, லேசார் போன்ற வெப்பன்ஸ் எல்லாமே இந்த ஒரு பாகத்துல தான், இந்த ஒரு பிரிவின் கீழ் தான் வருகிறது. சரி, இந்த ஹார்ட் கில், சாஃப்ட் கில் இதெல்லாம் பார்ப்பதற்கு முன்பாக 6வது போர் தலைமுறையில் நாம் நின்று கொண்டு இருக்கிறோம் என்று சொல்கிறார்களே, 6th வார்ஃபேர் அப்படின்னு சொல்லுவாங்க, நான் கான்டாக்ட் வார்ஃபேர் என்று அழைப்பார்கள். இதற்காகத்தான் பல நாடுகளும் அவர்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டை செய்து வருகிறார்கள். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக இருக்கட்டும், ரோபோட்டிக்ஸாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா பிக் டேட்டாவாக இருக்கட்டும், இதை மிக பெரிய அளவில் ஸ்டடி செய்து கொண்டிருக்கிறார்கள் பல நாடுகள். இதற்கான காரணம் இந்த 6th வார்ஃபேர் என்று அழைக்கலாம். சன்சு அப்படிங்கிறவர் பற்றி நமக்கு நல்லாவே தெரியும். சீனாவினுடைய மிக முக்கியமான ஒரு நபர், போர்க்கலை நிபுணர் அப்படின்னு சொல்றாங்க. அவர் எழுதி கொடுத்த போர்க்கலை முறை வழியாகத்தான் இப்போதும் சீனா பல நாடுகளிடம் அவர்களுடைய வேலையை காண்பித்து வருகிறார்கள். அவர் ஒரு கட்டத்தில் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கார், இனி வரப்போகும் எல்லா போர்களும் ஒரு விதமான ஏமாற்றத்துடன் மட்டுமே இருக்க போகிறது. ஸோ நீங்க எப்படி உங்களுடைய எதிரியை ஏமாற்ற போகிறீர்களோ அதை பொறுத்துதான் உங்களுடைய வெற்றி இருக்கும் என்று சொல்கிறார். உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம ரொம்ப அருகில் இருக்கும்போது, எதிரிக்கு அருகில் இருக்கும்போது நாம் தூரத்தில் இருக்கிறோம் என்று எதிரியை நம்ப வைக்க வேண்டும். நாம் தூரத்தில் இருக்கும்போது நாம் மிக அருகில் இருக்கிறோம் என்று எதிரியை நம்ப வைக்க வேண்டும். இப்படி நம்ப வைத்து விட்டால் சின்னதா ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்ல எதிரியை நம்மால் அழிக்க முடியும். அப்படி இல்லையா, எதிரி நமக்கு பயந்து நம்முடன் போர் செய்யாமல் போய்விடுவான். இதைத்தான் பல வருடங்களாகவே சீனா கையாண்டு வருகிறது. பல நாடுகளும் இதை கையாண்டு வருவதாக சொல்கிறார்கள். அதற்கான உதாரணத்தையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த 6th வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது 1வது போர் தலைமுறை இல்லாட்டி போர் முறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, கூர்மையான ஆயுதங்கள் வழியாக போரிட்டு கொண்டதுதான். வாளா இருக்கட்டும், பலவிதமான ஆயுதங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லலாம். செகண்ட் வார்ஃபேர் அப்படின்னு சொல்லும்போது கருப்பு நிற வெடிபொருட்களால் சண்டையிடும் மெத்தடை தான் செகண்ட் வார்ஃபேர் அப்படின்னு சொல்றாங்க. 3வது வார்ஃபேர் என்று சொல்லும்போது ஸ்மோக்லெஸ், புகை இல்லாத வெடிகுண்டுகளை நாம் பயன்படுத்தினோம், ஏவுகணைகளாக இருக்கட்டும், இதை 3வது போர் தலைமுறையாக சொல்கிறார்கள். 4வதாக தானியங்கி ஆயுதங்களை நாம் பயன்படுத்த தொடங்கிய போது 4வது போர் முறைக்கு வந்துவிட்டோம் என்று அழைக்கிறார்கள். 5வது போர் முறை எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அணு ஆயுதங்கள் தான்.
ஆறாவது போர் ஆயுதங்கள் இல்லாட்டி போர் முறை என்பதுதான் இந்த எலக்ட்ரானிக் வார்ஃபேரா இருக்கட்டும், அப்படி இல்லையா கைனடிக் எனர்ஜி வெப்பன்ஸா இருக்கட்டும், டைரக்ட் எனர்ஜி வெப்பன்ஸா இருக்கட்டும், இது எல்லாமே ஆறாவது தலைமுறையில் வந்து நிற்கிறோம். சோ இப்போ நம்ம பார்க்கிறது எல்லாமே இந்த EMP வெப்பன் வந்து ஆறாவது வார்ஃபேருக்கு கீழே வர்ற வெப்பன் என்பது புரிந்து விட்டது. இத சக்சஸ்ஃபுல்லா 6th வார்ஃபேர் அப்படிங்கறத ஒரு நாடு சக்சஸ்ஃபுல்லா செய்யணும் அப்படின்னா ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன் என்பதை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார்கள். அது என்ன ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன்? எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். நம்மகிட்ட வந்து ஆன்டி சேட்டலைட் இருக்கு. ஒரு ஏவுகணை நம்ம நாட்டை பார்த்து வருது என்றால் அந்த ஏவுகணையை விண்வெளியில் வைத்தே தாக்கி அழிப்பதற்கான பலவிதமான ஏவுகணைகள் நம்ம நாட்டிடம் இருக்கிறது, பல நாடுகளிடம் இருக்கிறது. S-400 அதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி ஒரு நாட்டினுடைய ஏவுகணைகளை இல்லாட்டி ஒரு நாட்டினுடைய சரியான இலக்குகளை வேறொரு நாடு தாக்கி அழிக்க முடியும்? இதுதான் நம்மகிட்ட இருக்கிற ஒரு கேள்வி. அடுத்த கேள்வி, நம்மை விட பலம் பொருந்திய பல நாடுகள் பலவிதமான நேரத்தில் நம்மை சீண்டுகிறது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்தியா ஜெயித்து விடும் இல்லாட்டி அந்த நாடு ஜெயித்து விடும் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. எப்படி அது சொல்ல முடிகிறது? சோ போர் என்பது ஆயுதங்களால் மட்டும் கிடையாது, சில விதத்தில் மேனிபுலேஷன். எந்த நேரத்தில் எந்த மாதிரியான போர் யுக்திகளை நாம் கையாள போகிறோம் என்பதை பொறுத்துதான் ஒரு நபருடைய ஒரு நாட்டினுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்க முடியும். சோ ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன் தான் 6th வார்ஃபேரினுடைய மிக முக்கியமான புள்ளியாக சொல்கிறார்கள். இந்த ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷனை யாரெல்லாம் இதுவரை செய்திருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம கூட செஞ்சிருக்கோம். உதாரணத்துக்கு சொல்லலாம் நம்முடைய சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக். ஆனால் இதற்கும் மேலாக வேறு பல உதாரணங்களும் இருக்கிறது. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இஸ்ரேல் மொசாட் சீரிஸை பார்த்தவர்களுக்கு நிறைய வியக்கத்தகும் ஆப்ரேஷன்ஸ் மொசாட் அமைப்புகள் செய்திருந்தன. அது எல்லாமே இந்த ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன் வழியாகத்தான் நடைபெற்றது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா? 1981 வருடம் ஜூன் மாதம் 7ஆம் தேதி ஆபரேஷன் ஒபேரா. இந்த ஆபரேஷன் ஒபேரா பத்தி நம்ம அதிக அளவு பார்த்திருக்கோம். பார்க்காத நபர்கள் ஆபரேஷன் ஒபேரா இல்லாட்டி மொசாட் தமிழ் பொக்கிஷம் அப்படின்னு சொல்லி யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய விதமான டீடைல்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். இந்த ஆபரேஷன் ஒபேரா யாருக்கு எதிராக நடத்தப்படுகிறது? ஈராக்குக்கு எதிராக. ஈராக்கில் செயல்பட துடிக்கும் ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்கு எதிராக, ஓசிராக் அப்படிங்கிற ஒரு நியூக்ளியர் ரியாக்டருக்கு எதிராக நடைபெறும் ஒரு ஆபரேஷன் அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில் இஸ்ரேல் நாட்டினுடைய விமானங்கள் ஈராக்குக்கு பறந்து செல்கிறது. ஈரான் கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற மிக முக்கியமான ஒரு தருணம். ஸோ அவங்க நாட்டு எல்லையில் ஏதாவது விமானங்கள் வருகிறதா வரலையா என்பதை ஈராக் எப்போதுமே கண்காணித்துக் கொண்டிருக்கின்றன. அந்த நேரத்திலும் கூட இஸ்ரேலினுடைய 8-16F ரக விமானங்கள் ஈராக் நாட்டுக்குள் செல்கின்றன. கரெக்டா 6:35க்கு அந்த 8 விமானங்களிலிருந்து பல குண்டுகள் இந்த நியூக்ளியர் ரியாக்டர் மீது வீசப்படுகிறது. அந்த நியூக்ளியர் ரியாக்டர் முழுவதுமாக அழிக்கப்படுகிறது. இது எப்படி சாத்தியமானது? இதைத்தான் ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன் என்று அழைப்பார்கள். இதற்கு உறுதுணையாக இருக்கும் இடம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். சாதாரண மனிதர்களுடைய பிளைண்ட் ஸ்பாட் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டா நம்ம கண்ணுக்கு பின்னாடி இருக்கிற இடம். உங்களால பார்க்கவே முடியாது, என்னாலையும் பார்க்க முடியாது. இதை தான் நம்ம பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பிளைண்ட் ஸ்பாட் அப்படின்னு சொல்லும்போது வாகனம் ஓட்டும் நபர்கள், 2 வீலராக இருக்கட்டும் 4 வீலராக இருக்கட்டும், நம்ம சுற்றி நடக்கிற விஷயங்கள் 80% மட்டுமே நம்மால் பார்க்க முடியும். 20% இடத்தை நம்மால் பார்க்க முடியாது. பல ஆக்சிடென்ட்டும் இந்த பிளைண்ட் ஸ்பாட் வழியாகத்தான் நடைபெறுகிறது. இதே மாதிரி ரேடாருக்கும் சில விதமான பிளைண்ட் ஸ்பாட் என்பது இருக்கிறது. ரொம்ப தாழ்வான நிலப்பகுதியில் பறந்தாலோ அதிக உயரத்தில் பறந்தாலோ இல்ல ரொம்ப ஸ்பீட்ல பறந்தாலோ பிளைண்ட் ஸ்பாட் என்பது ஏற்பட்டு அந்த ரேடார்ல இந்த மாதிரியான விமானங்கள் காண்பிக்கப்படாது. ஆனா இவங்க கிட்ட இருக்கிற ரேடார் எப்படி எந்த மாதிரியான பிளைண்ட் ஸ்பாட்ல இயங்குகிறது என்பது இஸ்ரேலுக்கு எப்படி தெரிந்தது? இதைத்தான் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் பலவிதமான போர் யுக்திகள் அவர்கள் கையாண்ட முறைகளை நாம் படிக்க வேண்டும். இதெல்லாம் மிலிட்டரி ஆபரேஷன்ஸ் இல்லாட்டி நம்முடைய ஆர்மி நிறைய பேர் படிச்சிருப்பாங்க. ஆனால் சாதாரண மக்களுக்கு இது ஒரு புதிய ஒரு தருணமாக இருக்க போகிறது. இது எப்படி அவங்களால சாத்தியப்படுத்த முடிகிறது என்று கேட்டால் வியட்நாம் யுத்தத்துக்கு வாங்க. அமெரிக்கா வியட்நாம் கூட சண்டை போடுறாங்க. 1966 வருடம் வியட்நாமில் இருக்கிற மிக முக்கியமான இடங்களில் குண்டுகளை பொழிய வேண்டும். வியட்நாம் பல நாடுகளிடம் கேட்டு விமானங்களை தாக்கி அழிக்கக்கூடிய சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை அவங்க நாட்டில் பல இடங்களில் வைத்திருக்கிறார்கள். இந்த இடங்கள் எந்தெந்த இடத்துல சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கிறது அதை முதலில் அமெரிக்கா அழிக்க வேண்டும். அப்படி அழித்தால்தான் அவங்க நாட்டிடம் அந்த வியட்நாமில் அவங்களுடைய குண்டுகளை போட முடியும். ஸோ இந்த இடத்தை எப்படி கண்டுபிடித்தார்கள்? ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன் 1966 அமெரிக்கா செய்தது. அதை எப்படி செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா B-52
52 என்கிற குண்டுகளை பொழியும் விமானம் தான் அந்த வியட்நாமுக்கு மேலே போய் குண்டுகளை பொழிய வேண்டும். இந்த B-52 என்கிற விமானத்துக்கு முன்பாகவே வேறு பல விமானங்களை அமெரிக்கா அனுப்பியது. அந்த விமானங்களை EF-105 ரக விமானங்கள் என்று அழைப்பார்கள். இதுல E என்பது எலக்ட்ரானிக், F என்பது ஃபைட்டர். எலக்ட்ரானிக் ஃபைட்டர் 105 அப்படிங்கிற விமானம் முன்பாக பறந்து வரும். இந்த ஒரு விமானம் முன்பாக பறந்து வரும்போது கீழே இருக்கிற சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் வியட்நாமில் ஆக்டிவேட் ஆகும். அவங்களுடைய ரேடார்ல எது சிக்கும், இப்படி ஒரு விமானம் பறந்து வருது, இதை தாக்கி அழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு சில கட்டளைகள் இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸுக்கு கொடுக்கப்படும். அப்படி சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸுக்கு கொடுத்த உடனே இங்கிருந்து ஒரு மிசைல் ஆக்டிவ் ஆகி இந்த EF-105 என்கிற விமானத்தை அழிக்க வரும். இப்படி அழிக்க வரும் அந்த ஒரு செகண்ட் இருக்கு பாருங்க, இந்த மிசைல் எங்கிருந்து வருது அப்படிங்கிறத EF-105 அப்படிங்கிற அந்த விமானத்தில் இருக்கும் ஒரு விதமான சாஃப்ட்வேர் யாருக்கு அனுப்பி விட்டுரும், B-52 என்கிற விமானத்திற்கு அனுப்பி விட்டுரும். இதே மாதிரி பல EF-105 விமானங்கள் வியட்நாமுக்கு மேலே பறந்து செல்கிறது. எந்தெந்த இடங்களில் கரெக்டா அவங்களுடைய பொசிஷன் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் SAM என்று அழைப்பார்கள். இந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அந்த பொசிஷன் எல்லாமே இவங்க நோட் பண்ணிட்டு அந்த சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸை ஃபர்ஸ்ட் அமெரிக்கா அழித்தது. இப்படி வியட்நாமினுடைய தடுப்பு நடவடிக்கைகளை கொஞ்சமா அமெரிக்கா அழித்தது என்று சொல்லலாம். இது ஒரு விதமான ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன் என்று அழைப்பார்கள். சோ இந்த இடத்துல நடந்தது, சின்னதா ஒரு தகவல் கிடைக்குது. அந்த தகவலை பின்னாடி வர்ற வேறொரு விமானத்துக்கு அனுப்பி வச்சிடறாங்க. அந்த விமானம் தகவல் கிடைத்த பொசிஷனை அழிக்கிறது என்பதுதான். ஆனா மொசாட் இஸ்ரேல் செய்தது எல்லாமே ELINT வழியாக என்று அழைப்பார்கள். அதாவது எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் வழியாக அப்படிங்கிற ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷனை அவர்கள் பயன்படுத்தினார்கள். இந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸுக்கு தேவைப்படும் பலவிதமான ஹார்ட்வேர் அவங்களிடம் இருக்கிறது, இஸ்ரேலிடம் இருக்கிறது, இப்போ எல்லா நாடுகளிடமே இருக்கிறது. அவங்க என்ன செய்வாங்க, இந்த ரேடாரை பற்றி நிறைய விதமான ஹேக்கிங் மெத்தட் வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக படிப்பார்கள். அப்படி படிக்கும்போது இந்த ரேடாரை பற்றியான முழு விவரமும் அவங்களுக்கு கிடைத்த போது அந்த ரேடாரினுடைய பிளைண்ட் ஸ்பாட்டை கண்டுபிடிப்பார்கள். இதை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இந்த எலக்ட்ரானிக் இன்டெலிஜென்ஸ் என்பது தேவைப்படுகிறது. இது இரண்டாவது வகையான ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன். மூன்றாவது வகையான ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷன்ல தான் EMP டிவைசஸே வருது. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பல்ஸ் வெப்பன்ஸ் என்பது வருகிறது. நம்ம ஒரு விமானம் அப்படியே போயிட்டே இருக்கும், கீழே இருக்கிற ரேடார் வேலை செஞ்சாதானே நம்முடைய விமானத்தை அவர்களால் அழிக்க முடியும். கீழே இருக்கிற ரேடாரை முழுவதுமாக செயலிழக்க வைத்து விட்டால் என்ன நடக்கும், அவங்களுடைய எந்த விதமான தடுப்பு மிசைல்ஸும் நம்முடைய விமானத்தை தாக்கி அழிக்காது. இதனால் தான் EMP மிசைல்ஸை யாராலையும் அழிக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது உங்களுக்கு சில விஷயங்கள் புரிந்திருக்கும். ஸ்பேஸ் டைம் மேனிபுலேஷனும் எப்படி போர் தலைமுறை 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லி நம்ம அழைக்கிறோமோ அதே மாதிரியே இதுவும் பலவிதமான பரிணாம வளர்ச்சி என்பதை அடைந்து வருகிறது. அந்த வகையில் பார்க்க போனால் காளி என்பதும் ஒரு வகையான EMP டிவைஸ் தான். அதை டைரக்ட் எனர்ஜி வெப்பன் என்று அழைப்பார்கள். ஆனால் அதையும் மீறி பலவிதமான வெப்பன்ஸினுடைய R&D இந்த உலகில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதை எல்லாமே தெரிந்து கொள்வதற்கு முன்பாக இந்த காலங்களில் இவ்வளோ நாட்களில் நாம் செய்த போர் யுக்திகளை தெரிந்து கொண்டோம் என்றால் வரப்போகும் ஆயுதங்கள் எப்படிப்பட்டவையாக இருக்க வேண்டும், அதை எப்படி இந்திய ராணுவம் வடிவமைக்கும், அதனுடைய எதிர்காலம் என்னவாக இருக்கும் என்பதை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். வரும் காலங்களில் அதை பற்றி பார்த்து விடலாம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்ஷத்தில் இணைந்திருங்கள். தமிழ் பொக்ஷம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத தோழர்கள் தோழிகள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.